வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ரகுல். ஹாய், நாங்க அஷிக். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கதை சொல்லும் குட்டீஸ்ல ஒரு அரசரோட கதையை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருந்தாராம். அவருடைய அரண்மனையிலிருந்து ஒரு நாள் அவரு காட்டு வழியா போயிட்டு இருந்தாராம். அங்க ஒரு துறவி ஒருத்தர் ஒரு புலிகிட்ட மாட்டிட்டு இருந்தாராம். இது பார்த்து வருந்தி இவரை நான் எப்படியாச்சும் காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலிய அவரு விரட்டிட்டாராம். இத பார்த்தோடனே இந்த துறவிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அதனால இந்த துறவி, ரொம்ப நன்றிங்கய்யா, உங்களுக்கு நான் ஒரு வரத்தை தரேன். மகிழ்ச்சியான இந்த துறவி, உனக்கு இனிமேல் விலங்குகள் பறவைகள் எல்லாமே பேசுறது கேட்கும். ஆனா நீ இனிமேல் இத மற்றவங்க கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. உனக்கு இந்த வரம் கிடைச்சதுன்னு சொன்னா உன் மண்டை வெடிச்சு நீ இறந்தே போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறவி சந்தோஷமா போயிட்டாராம். இந்த அரசனும் சந்தோஷமா அவனுடைய அரண்மனைக்கு போனான். போனோடனே அரசியும் அரசனும் சாப்பிட ஆரம்பிச்சாங்களாம். அப்ப அங்க ஒரு உருண்ட சாதமும் 2 சொட்டு தேனும் கீழே விழுந்துச்சான். இதை பார்த்த ஒரு எறும்பு, நண்பர்களே வாங்க, நமக்கு இன்னைக்கு நல்ல விருந்துதான். இங்க பாருங்க, ஒரு மலை போல சாதமும் ஒரு அருவி போல தேனும் இருக்கு. இங்க பாருங்க, நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு உரத்த குரல்ல அந்த எறும்போடைய நண்பர்களை கூப்பிட்டுச்சான் இந்த எறும்பு. அப்ப இத பார்த்த இந்த அரசன், ஒரு உருண்டை சோறு ஒரு மலை போலையா, ஒரு 2 சொட்டு தேனு அருவி போலையா, இந்த எறும்புக்கு மூளையே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசன் கெக்கபகன்னு சிரிச்சானா. அப்ப அரசி பார்த்துட்டு, எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் இந்த அரசி. அப்ப இந்த அரசர், ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மழுப்பிட்டு அவருடைய ரூம்ல போய் மெத்த படுக்கையில படுத்துட்டாராம். அரசி வெத்தலை பார்க்க மடிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அறை ஃபுல்லா இனிய மனம் பரவியது. அப்ப அங்க 2 ஈக்கள் இருந்தது. அப்ப அங்க ஒரு ஆணி இருந்தது. அது சொல்லிச்சான், வா நம்ம போய் அரசருடைய முதுகுல ஓடி ஆடி விளையாடலாம். எவ்வளவு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு நமக்கு, இது போல யாருக்கும் கிடைக்காது, எவ்வளவு நல்ல சூழல் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் விளையாட ஆரம்பிச்சாங்களாம். அப்ப இந்த ஈக்கள் பேச்ச கேட்ட இந்த அரசர், என்னுடைய முதுகு உங்களுக்கு மைதானமா, என்னுடைய முதுகுல நீங்க ஓடி ஆடி விளையாடுவீங்களா அப்படின்னு சிரிச்சாராம். அவருடைய சிரிப்பை அவரால் அடக்கவே முடியல. கலக்கலன்னு சிரிச்சாராம். அப்ப திரும்பி அரசி பார்த்துட்டு, எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அரசர் சொன்னாராம், வழக்கம் போல எப்பவும் ஒன்றும் இல்லைன்னு மழுப்பிட்டு போய் தூங்கிட்டாராம். ஆனா அரசி விடவே இல்லையாம். எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க, நீங்க என்கிட்ட சொல்லுங்க, இப்பயே எனக்கு அந்த உண்மை வேணும், நீங்க சிரிச்சதுக்கான உண்மை எனக்கு இப்பயே வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சாங்களாம். உண்மையை சொல்லணும்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டாங்களாம் இந்த அரசு. அப்ப அரசர் சொன்னாராம், உண்மையை நான் சொன்னா என் உயிரை போயிடுவோம் அப்படின்னு சொன்னாராம். அப்ப இந்த அரசி, நீங்க உண்மையை சொல்லியே தான் ஆகணும், என்ன செஞ்சாலும் அரசியை சமாதானமே படுத்த முடியலன்னு தெரிஞ்ச அரசர், சரி என் உயிரை விட உனக்கு நான் சிரிச்சதுதான காரணம் தானே முக்கியம், நாளைக்கு மத்தியானம் நான்
அந்த உண்மையை சொல்றேன், அப்படியே என் இறுதி சடங்குக்கும் ஏற்பாடு செஞ்சு வை அப்படின்னு வருத்தத்தோட சொன்னாராம் இந்த அரசர். பொழுது விடிஞ்சிச்சான். அரசர் போய் கார்டன்ல உட்காந்து இன்னைக்கு நான் மத்தியானமே இறக்க போறேன்ல அப்படின்னு சோகமா உட்காந்து இருந்தாராம். அதுக்குள்ளேயே அரண்மனையில் உள்ள எல்லாருக்கும் அரசர் இறக்க போற செய்தி தெரிஞ்சிருச்சான். எல்லாரும் ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. அரசருக்கு பின்னாடியே அவரு வளர்க்கும் நாயும் சோகமா இருந்தது. சிறிது தூரத்துல சேவல், அரண்மனை சேவல், கோழிகள் சூழ மகிழ்ச்சியாக உலாவிக் கொண்டிருந்தனர். இது பார்த்த நாயால் கோபத்தை அடக்க முடியவில்லை. இந்த சேவல் கிட்ட போய், சேவலே, உனக்கு நன்றியே கிடையாதா? தினமும் நமக்கு உணவு போட்டவர் இந்த அரசர். இவர் இன்னைக்கு மதியம் இறக்க போகிறார். ஆனால் நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கியே, இது நியாயமா அப்படின்னு இந்த நாய் கேட்டுச்சான். சேவல், நம்மளுடைய அரசர் பெரிய முட்டாள். அவருடைய மனைவிக்காக அவருடைய உயிரையே இழக்க கூட துணிந்து இருக்காரு. நான்லாம் அப்படி இல்லப்பா, நான்லாம் என்னுடைய மனைவிக்காக என்னுடைய இந்த அற்புதமான உயிரை விட மாட்டேன்ப்பா. அப்ப நாய் கேட்டுச்சான், இந்த சிக்கல்ல இருந்து அரசர் தப்பிக்க வழி இருக்குதா அப்படின்னு கேட்டுச்சான் இந்த நாய். அரசர் மட்டும் போய் இந்த அரசி கிட்ட, உனக்கு நான் முதல்ல 100 அடி சவுக்கால கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நான் உண்மையை சொல்றேன், சரியா அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு இந்த சேவல் சொல்லிச்சான். அப்ப இதையெல்லாம் கேட்ட இந்த அரசர், அப்படியா, இந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்க இதான் வழியா, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு போனாரு இந்த அரசர். அப்ப அரசி கேட்டாங்கன்னா, இப்பயாச்சும் உண்மை சொல்றீங்களா அப்படின்னு. அப்ப இந்த அரசர் சொன்னாராம், உனக்கு நான் முதல்ல சவுக்கால 100 அடி தரேன், அப்புறம் நான் உண்மைய சொல்றேன், சரியா அப்படின்னு இந்த அரசர் சொன்னாராம். நான் சவுக்கால 100 அடி எடுத்துக்கிறேன், எனக்கு எப்படியாச்சும் உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு இந்த அரசி சொன்னாங்க. அப்ப அந்த அரசர் சவுக்கை எடுத்து நங்கு 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 நங்குன்னு ஃபோர்ஸா இந்த அரசியா அடிச்சாங்க. அந்த அரசியால 10 அடி கூட தாங்கவே முடியலையாம். இந்த அரசியோடைய மென்மையான உடல்ல இருந்து ரத்தமா ஒழுக ஆரம்பிச்சிச்சான். அப்ப இந்த அரசி சொன்னாங்க, வேணாம் நிறுத்துங்க, என்னால் தாக்கு பிடிக்கவே முடியல. ஐயோ என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு அலறினாங்க இந்த அரசி. அதுக்கப்புறம் அரசர் சவுக்கால அடிக்கிறத நிறுத்தினாங்க. அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கைய. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அழுத்துங்க. பை பை.